ஹாய் ஹலோ வெல்கம் டு பிவிஸ் குக்கிங். இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா அண்டு பட்டர் நான் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் 250 ml உள்ள ஒரு மெஷரும் கப்பில் 2 தடவை மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும் சோடா. இது கூட காய்ச்சாத பால் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் தயிர் வந்து அதே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் 2 கப் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பிசையலாம். இது கூட தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணல. நமக்கு மாவு பிசைஞ்சு வர்றதுக்கு இது கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஊற்றாமையே நல்லா மாவு பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இந்த அளவுக்கு மாவை நல்லா மசிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பட்டர் நான் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு ஈர துணி வச்சு இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்கியூப் வந்து பட்டர் போட்டிருக்கேன். நான் இந்த பட்டர் வந்து நல்லா உருகி வரட்டும். நான் வேறு எந்த ஆயிலோ நெய்யோ யூஸ் பண்ணல, பட்டரில் தான் எல்லாமே செய்ய போகிறேன். நெய்யில் வந்து பன்னீர் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதோட ஃப்ளேவர் ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெய்யில் எது வறுத்தாலும் அதோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். 1 கப். இது நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இது கூட வரமிளகா இருக்கு இல்லைங்களா, காஷ்மீரி வரமிளகா வந்து நான் ஒரு 10 எடுத்திருக்கேன். காஷ்மீரி வரமிளகாவில் வந்து காரம் இருக்காது, அதனால் நீங்கள் ஒரு 10 மிளகா கூட போட்டுக்கலாம். கலர் நல்லா வரும். அது கூட ஒரு 5 தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு 5 தக்காளி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகா பொடி மாதிரி காஷ்மீரி வரமிளகாவும் இருக்குது, நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். இது நல்லா மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டு வேக வைங்க. பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இதை வந்து ஒரு ஜாரில் போட்டு ஆறுறதுக்காக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே வந்து நீங்கள் 1 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம பன்னீரை வந்து வறுத்தெடுக்க போகிறோம், அதுக்காக நான் கீ சேர்த்திக்கிறேன். இப்போது பன்னீர் வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஒட்டுக்காக போடாதீங்க, ஒன்று ஒட்டிடும். ஒன்று ஒன்றா போட்டுருங்க எல்லாத்தையும். இது லைட்டாக ஒரு ஃபார்ம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். நான் பேன் சேஞ்ச் பண்ணாமல் அதே பேனில் தான் எல்லாமே செய்கிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இதை நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போது ஜாரில் நம்ம ஆற வச்சுருந்த அந்த மசாலோட 10-20 பல் கேஷ்நட்ஸ் போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் பட்டர் போட்டு ஒரு பே லீஃப், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், அது கூட ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலக்கிக்கிங்க. அது கூட
நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் அதோடு சேர்த்துக்கிங்க. சேர்த்து கலக்கும் போது பாருங்கள் நல்லா ஆரஞ்சு ஃப்ளேவரில் வரும் கலரு. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள அப்படியே இருக்கும் அந்த பட்டர் மசாலா. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம பன்னீர் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்திக்கோங்க. பாருங்கள் பன்னீர் சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாம் திக்னஸாக நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இது கூட கசூரி மேத்தி வந்து நல்லா பிசைஞ்சு அதை வந்து இதோட தூவி விடுங்க. நல்லா பிசைஞ்சு தூவி விடுங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ஸ்மெல்லாம் வரும். இப்போ மூடி போட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து 2 ஸ்கூப் பன்னீர் வந்து இப்போ பட்டர் வந்து உருக்கிக்கலாம். நெய் மாதிரி உருக்கிட்டு இதை வந்து அதோட ஊற்றி விடுங்க. இது இப்படி ஊற்றி விடுறதுனால இன்னும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நல்லா பட்டர் மசாலா நல்லா சாஃப்டாக அந்த பட்டருக்கு தகுந்த மாதிரி நல்லா அந்த நான்க்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது நம்ம மாவு எடுத்து பிசைஞ்சிக்கிறோம். பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக நல்லா பஃபியாக வந்திருக்கு. இதோட கொஞ்சமாக மைதா மாவு வந்து இதில் தூவி விட்டு அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். நம்ம மாவில் தயிர் பால் ஊற்றிருக்கனால மாவு நல்லா சாஃப்டாக நல்லா பஃபியாக வந்திருக்கு. பரத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவை இருக்காது. நான் இந்த மாதிரி எல்லா பீஸையும் ஒவ்வொன்றா கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள் பரத்துறேன். ரொம்ப ஈஸியாக கொஞ்சமாக மாவு போட்டு பரத்திக்கிங்க. ஸ்ட்ரெயிட்டான ஷேப்பில் வந்து பரத்தி எடுங்க. ரவுண்ட் ஷேப்பில் வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டான ஷேப் இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் படுத்திக்கிங்க. அது கூட வெள்ளை எள்ளு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. எள்ளு வந்து இது கூட சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு பரத்துங்க. அப்போ அந்த எள்ளு வந்து அதில் பதிஞ்சிரும், கொட்டாது. இதை இப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இது கூட கொஞ்சம் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை கை வச்சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிங்க தண்ணியை. இதையே இப்படி பண்ணுறோன்னா நம்ம தோசை தவாவில் வைக்கும் போது இது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அது பிடிச்சிட்டு நல்லா உங்களுக்கு குக்காகி வரும். மாவு வந்து உள்ளே எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட்டாகி வெந்து கிடைக்கும். அதுக்காக மறுபடியும் இன்னொரு மாவும் நான் பருத்தி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த ஷேப்பில் தான் நான் வந்து பருத்துறேன். மாவு நல்லா சாஃப்டாக பருத்துறதுக்கு ஈஸியாக வந்துச்சு. அதே மாதிரி எள்ளு போட்டுக்கோங்க. வெள்ளெள்ளு தான் போடுங்க, கருப்பெள்ளு வேண்டாம். வெள்ளெள்ளு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. கருப்பெள்ளு போட்டால் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். தண்ணி தடவிட்டு சும்மா அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். தொளிச்சு விடுற மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம். இதை பாருங்கள் தோசை தவாவில் போட்டு நல்லா தட்டி விடுறேன். இது கொஞ்சம் கீழே ஹீட் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு ஹீட் பண்ணுங்கள். அப்போ சீக்கிரம் பபிள்ஸ் வந்துடும். பாருங்கள் பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க. க்ரில் பண்ணுற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் தந்தூரி பண்ணுறது ஃபுல்கா இதில் தான் பண்ணுவேன். இதில் வச்சு நான் குக் பண்ணும்போது எனக்கு சீக்கிரம் அது சுட்டு கிடச்சிது. பாருங்கள் நல்லா பஃப்பாக வருது பாருங்கள். பொந்தி சீக்கிரம் ஹீட் ஆகிடும். இது இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த தோசை பேன் வந்து அப்படியே லைட்டாக திருப்பி வச்சிங்கனாலும் உங்களுக்கு கீழே விழுகாது. அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும். அதுலேயே உங்களுக்கு ஹீட் ஆகிடும். அது கூட நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டு இதில் திருப்பி பட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதோட தடவணும். பாருங்கள் சுட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் பட்டரை தடவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதில் தூவி
ஒவ்வொரு பட்டராக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பன்னீர் நானாக பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா அண்டு பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே எனக்கு நல்லா வந்தது. நான் வீட்டில் இப்படியே தான் செஞ்சுக்குவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட்டு தான் போய் சாப்பிட்ணுன்னு கிடையாது. நம்ம வீட்லேயே சப்பாத்தி செய்கிற மாதிரியே ஒரு மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.